வணக்கம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரமாக வராங்க. லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். இவங்களுக்கு என்ன தசை நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை. குரு தசை அப்படிங்கிறது 16 வருஷம் குரு தசை தான். குரு தசையில் குரு புத்தி 2027 வரைக்குமே இவங்களுக்கு குரு புத்தி தான். அதாவது இவங்க லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம். லக்னத்திலே ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால ராகு கேது தோஷங்கள் இவங்களுக்கு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ராகு தசையில் தான் இருந்திருப்பார். இப்போ தான் ஒரு 5 மாதமாக ராகு முடிஞ்சிருக்கு. இவ்வளோ நாள் எப்படி இருந்திருக்குன்னா, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஒரு ஸ்டாண்டர்டான நிலை இல்லாமல், ஆழ்மனது சிந்தனை, கொஞ்சம் அலைப்பாயிற ஒரு மனசு, இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். எதுலேயுமே ஸ்டேபிள் இல்லாமல், தொழிலாக இருக்கட்டும், திருமண லைஃபாக இருக்கட்டும், எதுலேயுமே கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாத ஒரு நிலை இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு தசைக்கு மாறினால இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் இப்போ விலகும். அதாவது திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் இல்லைன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ குரு தசை நடக்குது. குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து 2க்குரியவர் 5க்குரியவர் நின்று 12ஆம் இடத்துல நின்று விரயஸ்தானத்திலிருந்து தசை நடத்தி வர்றார். அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியாக வராரு விருச்சக லக்னத்துக்கு குரு. அடுத்தது பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானாதிபதியாகவும் வராரு. அவர் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தி வரனால சுபவிரய செலவுகள்லாம் ஏற்படும். திருமணம் என்ன ஆகலைன்னா கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ராகு கேது லக்னத்திலேருந்து இருக்கிறனால, 7ஆம் இடத்துல கேது லக்னத்தில் ராகு இருக்கிறனால திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ராகு தசை நடக்கிறனால ஒரு 27, 28 வயசுக்கு மேலே தான் திருமணத்திற்கு உண்டான அமைப்பு. இன்னும் நடக்கலைன்னா கண்டிப்பாக இந்த குரு தசை குரு புத்தியில் கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வரவுக்கேற்ற செலவு, சுப விரய செலவுகள்லாம் நிறைய ஆகும். அதாவது அமௌண்ட் ஒரு கையில் தங்காத நிலை, வர காசெல்லாம் ஏதோ ஒன்றுக்கு செலவாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தசை எப்படி இருக்குது, வீடு எப்போ அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமாக வராங்க. மேசராசி அஸ்வினி நட்சத்திரமாக வராங்க. இவங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர தசை நடக்குது. சந்திரன் அப்படின்னா 10 வருஷ கால சந்திர தசை தான். 2024 2034 வரைக்குமே இவங்களுக்கு சந்திர தசை தான். சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்குரியவர் 5ஆம் இடத்துல நின்று திசை நடத்தி வரார். அப்போது அவங்களுக்கு எப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் வரும். சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவையும் குறிக்கும், மனோகாரகரையும் குறிக்கும். அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை சூழ்ந்த ஒரு பிரச்சனைகள் எப்பயுமே க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அம்மாவோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடு எப்போ கட்டுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கனால இப்போ அவங்களுக்கு சந்திர தசை தான் நடக்குது. ஆனால் நிலக்காரகன் அப்படின்னு சொல்கிற பூமிக்காரகன் அப்படின்னு சொல்கிறது நம்ம செவ்வாய் தான் சொல்லுவோம். அந்த செவ்வாய் 8ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, நீச்சம் பெற்று இருக்கிறனால வீடு கட்டலாம் தான் இவர் நேம் இல்லாமல் வேறு யாரோ நேமில் கட்டினா நல்லபடியாக அமையும். அடுத்ததாக இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/9/1982 5:30 AM பிறந்திருக்காங்க. இவங்களோட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அண்ட் கரியர் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி வருது, சதய நட்சத்திரம். லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக வராங்க. இவங்களுக்கு என்ன தசை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி தசை தான் நடந்துகிட்ருக்கு. புத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி தசையில் ராகு புத்தி 2027 வரைக்கும் ராகு புத்தி தான். இப்போ மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தி வரனால ஒன்றா திருமணமே தாமதமாகலாம். அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் சற்று பிரிவு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ ராகு புத்தி நடந்துகிட்ருக்கு. ராகு 11ஆம் இடத்துல நின்றுருக்காரு. சனி தசையில் ராகு புத்தி. அதாவது மேக்ஸிமம் இவங்க வேலை வெளியூர், வெளி மாநிலங்கள், அதாவது ஃபாரின், இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லாமல் ஏதோ ஒரு தொழில் அடிக்கடி மாற்றமாயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அந்த தொழில்னால மன உளைச்சல், சிக்கல், ஒரு தொழில்னால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம் ஒரு குடும்பத்தில் இருந்தால் பொருளாதாரம் என்பது தொடர்ந்து செலவழியே இருக்கும். அவர்களால் சேமித்து வைக்க முடியாது என்பதையெல்லாம் சொல்கிறார்கள். அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவாகவே விருச்சக லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, நிறைய வாழ்க்கையில் நிறைய சவால்களை மேற்கொண்டு அப்ஸ்ட்ரகல்ஸு, தடை, சவால்கள், சிக்கல்கள் இதெல்லாமே தாண்டி தான் வெற்றி. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் நிறைய சவால்கள், போராட்டங்கள், தடைகள், இதை தாண்டி தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ
இவங்க கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதாரத்தை சேமிக்க முடியாமல் செலவாயிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட் எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சுய ஜாதக பிரகாரம் 2ஆம் இடம் தனம் குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 2ஆம் இடமும் 11ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 11ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஆனால் இந்த கூற்று வந்து எதனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சக லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி அதாவது லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து மாரகராக வரார். அதாவது 3-8க்குரியவர் வந்து விருச்சக லக்னம் அப்படிங்கிறதுனால சிர லக்னத்துக்கு 3-8க்குரியவர் மாரகாதிபதி. அந்த 3-8க்குரியவர் அப்படிங்கிறவர் புதன் வந்து லாபஸ்தானாதிபதியாகவும் வரனால அந்த மாரகராகவும் வரனால அவங்களால நிறைய அமௌண்ட்டை வந்து சேமிக்க முடியாது, செலவாயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்றெல்லாம் இதனால தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த கூற்று உண்மையா அப்படின்னு பார்த்தா ஒரு வகையில் உண்மை தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பிறருக்காகவே செலவிடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அவங்களுக்காக இது பண்ணுறத விட மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்களால ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து இப்போ ஒரு பாதி அமௌண்ட்டு சேர்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விரைய செலவு அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் விருச்சக ராசிக்காரங்கள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. விருச்சக லக்னத்திற்கு 11ஆம் இடத்ததிபதி அந்த புதன் வந்து மாரகராக இருக்கிறதுனால அது கொஞ்சம் பவர் இழந்து இருந்துட்டால் பிரச்சனை வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரகர் வந்து வலுக்கக்கூடாது. வலுத்துட்டா அதோட இதை வந்து ரொம்ப அதிகமாக அதாவது பலன்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ மாரகாதிபதினா அதுக்குண்டான கஷ்டத்தை தரும். வலுத்துட்டா பலன் வந்து கம்மியாக, அந்த மாரகரோட பலம் வந்து கம்மியாக இருந்துட்டால் இந்த பெரிய அளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது.